நான் இப்போ தக்காளி தொக்கு செஞ்சுட்டு இருக்கேங்க. இதில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதனால் கொஞ்சம் அடுப்பு சிம்மிலேயே வச்சு மூடி போட்டு வைக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கலந்து அரைச்சி வச்ச மிளகா பொடி போடுறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் இந்த மிளகா பொடி போடுறேன். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா நீங்கள் வெறும் மிளகா பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. அவ்வளோதான், இது ரெடி.